ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இப்போ உங்க ஓடிடி பிளஸ்ல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க ஓடிடி பிளஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இது அப்படியே வந்து போட்டு ஃப்ளைட்ல சில பேர் போட்டிருப்பாங்க, போட்டு இப்படி தூங்குவாங்க. அண்ணே ஃபர்ஸ்ட் இது என்ன ஐட்டம்னு சொல்லுங்க. தக்காளி. தக்காளி அது எவ்வளவு கிராம் இருக்கும் குறைஞ்சது? இது 70 கிராமுக்கு மேல 100 கிராமுக்கு உள்ள இருக்கும். கரெக்டுண்ணே. 105 115 கிராம். அப்போ நான் கம்மியாக தான் சொல்லிட்டேன் நான். கிட்டத்தட்ட எக்ஸாக்டா சொல்லியிருக்கீங்க. ஓகே ஓகேண்ணே. இது வந்து என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். எனக்கு கடையிலேயே சொல்லவே என்னன்னு எனக்கு தெரியலண்ணா. அப்படியா? ஆமா. சேனக்கிழங்கு கருணக்கிழங்குன்னு சொல்லுவாங்க, வெட்டி கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ அது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்கண்ணே? இது ஒரு 1/4 கிலோ இருக்கும். 1/4 கிலோ. கிட்டத்தட்ட 1/4 கிலோ 215 கிராம் வந்துருந்துச்சு. ஓகே. நெக்ஸ்ட் வந்து அடுத்து காலிஃப்ளவர். காளி வெங்கட்டு காலிஃப்ளவர். இது எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது இடையா பார்த்தா, இது எடை போட்டு நாங்கள் விற்றது இல்லை, நாங்கள் வந்து அப்படியே பீஸ் ரேட்டுக்கு தான் விற்போம். இது இடையா பார்த்தா ஒரு 350 கிராம் வரும். 350லேருந்து 400 கிராமுக்குள்ள இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 400-450 கிராம். கரெக்ட். 450 இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்க, அதே தான் கடைக்காரமும் சொன்னாங்க. தம்பி நாங்க இந்த பீஸா தான் பார்த்தீங்க, வெயிட் கேட்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து வந்து இந்த அடுத்த பீட்ரூட்டு. இது எவ்வளோ இடம் இருக்குன்றீங்களா? இது 100 கிராம் இருக்கும். கரெக்டுண்ணே. கரெக்டா 100 கிராம். எக்ஸாக்டா 105 கிராம் அவ்வளோதான். ஓகே கரெக்ட். செம்ம. ஸோ ஃபைனலா ஒன்று, இது கொஞ்சம் கஷ்டம்தான். கத்திரிக்காய் ஏன் கஷ்டம்? இதோட இடையெல்லாம் சொல்ல முடியாது. இது 1/4 கிலோ போட்டு எக்ஸ்ட்ரா கொசுறு போடுற பீஸ் இது. இது அப்படி பார்த்தா இது ஒரு 20 கிராம் இருக்கும். 20 கிராம் கரெக்டுண்ணே. 25ண்ணே. அப்படியா? கிட்டத்தட்ட. ஓகே. ஃபைனலா இதுக்கு ஒரு ஆங்கில பேரும் சொல்லுவாங்க. இது வெண்டைக்காய், லேடிஸ் ஃபிங்கர். இதோட வெயிட் சொல்றது ரொம்ப கஷ்டம். எப்படின்னு? ஏன்னா 20 கிராமுக்கு உள்ளதா இருக்குது. ஆமாண்ணா, எனக்கே வெயிட் போட்டு தருவேன். ஒரு வெண்டைக்காய் அது வேணா சொல்லலாம். ஆமா ஆமா. ஓகேண்ணே. இது ஒரு வெண்டைக்காய். ஓகே. கிட்டத்தட்ட எல்லாத்தையும் வந்து கரெக்டா வந்து சொல்லியிருக்கீங்க. அங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னீங்க, நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலிஃபிளவர் சொல்லும் போது நாங்க வந்து கவுண்டா தான் கொடுப்போம் அப்படின்னு சொன்னீங்க. சோ இது வந்து உங்களுக்கு என்ன, நீங்க இந்த காய்கறி கொடுக்கும் உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது? நான் வந்து திருவொற்றியூர்ல இருக்கும்போது வண்டியில காய்கறி வித்துருக்கேன் நான். ஓகே. காய்கறி வியாபாரம் பண்ணிருக்கேன். அப்போ சினிமா நீங்க ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்களா? இல்ல இல்ல. இது இந்த காய்கறி வித்த காலங்கள்லாம் எந்த வருஷம்? 98. ரொம்ப அழுத்தமா சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா என்ன விஷயங்கள் ஞாபகம் இருக்கு அந்த டைம்ல? நான் இப்போ காய்கறி வியாபாரம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 2 ட்ரௌசர் பாக்கெட்டுக்குள்ளதான் காசு வைப்பேன். அப்புறம் ஃபைனலாக வந்து வியாபாரம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதை தராசு தட்டில் எடுத்து போட்டு எண்ணுவேன். என் மைண்டில் ஒரு நம்பர் இருக்கும், கால்குலேஷன், அதுவே இருக்கும் அதில். அப்படியா? நான் 3 வைக்கும்போது அப்படியே கால்குலேட் பண்ணிட்டே வருவேன். அப்போ எவ்வளோ இருக்குன்னா இப்போ மைண்டில் அப்படின்னா அப்போ வந்து 500 ரூபா அப்படின்னு வச்சுங்களேன். ஒரு மொத்தமாக அவ்வளோதான் வியாபாரம் நடக்கும். 500 ரூபாயிலேருந்து 600 ரூபாக்குள்ள அது வியாபாரம் பண்ணால் அப்போ ஒரு 100 ரூபாயிலேருந்து 80 அந்த மாதிரி 100 ரூபா 120 ரூபா வரைக்கும் கிடைக்கும். ஓகே. அப்போது அதான் அந்த ஒரு 500 இந்த பார்டர் தாண்டிடுச்சுன்னா முடிச்சிடுவேன் வியாபாரத்தை. மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா அது கொஞ்சம் சீப் ரேட்டுக்கு யாருக்கோ கொடுத்துட்டு அது மாதிரி போயிடுவேன். ஓகே. இந்த காய்கறி நாங்களாம் வாங்கும்போது கடையில் வாங்கும்போது இந்த பேரம் பேசுறாங்கல்ல, அந்த மாதிரி விஷயம் ஃபேஸ் பண்ணிருக்கீங்களா? அப்பெல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரி? அப்பெல்லாம் கண்டிப்பா பேரம் பேசி தான் வாங்கணும்னு ஒரு நீதியே இருந்துச்சு. ஏமாத்துக்காரனா இருக்கிறா, ஏமாந்துடாதா அப்படின்னு சொல்லுவாங்க. கேளு அப்படின்னு கேட்டு வாங்கணும்னு தான் சொல்லுவாங்க. அது அப்போ ரொம்ப பழக்கத்து இருந்துச்சு. இப்பெல்லாம் அப்படி இல்லை, கார்பரேட் வந்துச்சு. ஆமா. இந்த நீங்க சொன்னீங்க 115 கிராம்லாம் எடை போட்டு அதுக்கும் துல்லியமா காசு வாங்கிறேன். அப்பெல்லாம் வந்து காய்கறி ரேட்டும் கம்மியா வாங்கிட்டு கொசுறு போட சொல்லுவாங்க. அப்போ கொசுறுன்னு ஒரு பழக்கம் இருந்தது. இப்போ ஒரு 1/4 கிலோ கத்திரிக்காய் வாங்கினா ஒரு கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா போடணும். ஆமா. அதெல்லாம் சேர்த்து வச்சா நம்ம லாபத்துல வைக்கணும். அதை எடுத்து போடுப்பா அப்படின்ற மாதிரி. நீங்க அந்த டைம்ல காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? அது என்ன போய் மார்க்கெட்ல வாங்கி? அது வந்து மார்க்கெட் போறது வந்து அண்ணன் போயிருவாரு. நான் வந்து அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணேன். நான் ரொம்ப லேட்டா 6 மணிக்கு தான் எழுந்துச்சு. அவர் தான் 4 மணிக்கு எழுந்துச்சு போவாரு. 6 மணிக்கு எழுந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் இருக்கும். அந்த பாயிண்ட்ல போய் நின்னோன்னா அந்த வண்டி வந்துடும். வண்டியில இருந்து இறக்கி திருப்பி நம்ம வண்டிக்கு எல்லாத்தையும் கொட்டி ஷிஃப்ட் பண்ணி அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு. இது வந்து ஒரு டப்பா, அது அப்படியே கொடுக்குறேன். அதுக்குள்ள கை விட்டு நீங்க எடுக்கணும் ஒரு பொருளை. நிறைய பொருள் இருக்கு, ஒரு பொருள் ஒண்ணுதான் இருக்கு.
இது உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வருது? அநீதி. அநீதி. ஆமா அப்படியே remove. அநீதி அப்படின்னு சொன்னாலே இந்த சாக்லேட் மேட்டர் வந்து எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வரும். ஆமா அநீதினா சாக்லேட் ஞாபகம் வருதா இல்லையா? சாக்லேட்னு சொன்னோன்னே அநீதிங்க. அதேதான். ஆமா ஒரு படத்துல ஒரு முட்டாய்க்காக ஒரு மனுஷனை சைக்கோவாக்கி எங்கள் எல்லாரையும் வந்து உங்களை அடிக்கும் போதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இந்த மனுஷன் ஏன்டா அப்படி அடி வாங்குறாரு, ஐயோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஞாபகம் பண்ண ஒரு விஷயம்னு சொல்லலாம். அது இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விஷயங்களா இருக்கு? ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி அந்த படம் அமைஞ்சிச்சு. அநீதிக்கு முன் அநீதிக்கு பின் கிமு கிபி மாதிரி அது ஒரு மைல் ஸ்டோன் ஆயிடுச்சு. எப்படி வந்து முண்டாசுப்பட்டி மாறி இறுதி சுற்று சூரிய போட்டுலாம் வந்து எனக்கு ஒரு மைல் ஸ்டோனா வந்துச்சோ அது மாதிரி இப்போ சமீபத்தில் இதுதான் மைல் ஸ்டோனா இருக்கு. ஓகேண்ணே. ஏன்னா இப்போ நான் வந்து சின்ன வயசுல இந்த கடைகள்லாம் வேலை பார்க்கும்போது அங்க இருக்கும்போது அந்த மிட்டாயெல்லாம் பார்த்து ஆசை இருக்கும். அது ஒரு நாளைக்கு ஒரு 20 ரூபா கொடுப்பாங்க, பேட்டா ஏதாவது கொடுத்தாங்கன்னா அந்த சாக்லேட்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி மிட்டாயெல்லாம் வாங்கி அப்பயே வாங்கி எடுத்து வச்சுட்டு அண்ணே நான் அதை போகும்போது எடுத்துக்கிறேனே அப்படின்ற சில விஷயங்கள்லாம் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதுல வந்து தங்கப்பிள்ளை அப்படின்ற ஒரு டைலாக் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு டைலாக் ஆச்சு. உங்களோட தங்கப்பிள்ளை அப்படின்னு நீங்க வீட்டுல இருக்கிற உங்க குழந்தைய நீங்க தங்கப்பிள்ளைன்னு கூப்பிட்டுருக்கீங்களா? ஆமா ஆக்சுவலா நான் எங்க அண்ணன் பொண்ணு அப்படிதான் கூப்பிடுவேன் குழந்தையா இருக்கும் போது இருந்து. ஓகே. நீங்க யாருக்கு தங்கப்பிள்ளை? நான் எல்லாருக்கும் இப்போ எல்லாருக்கும் மொத்த ஆமா இப்ப சினிமா ரசிக்கிற எல்லாருக்கும் நான் தங்கப்பிள்ளை தான். தங்கப்பிள்ளை. ஓகேண்ணே. அந்த தங்கப்பிள்ளன் டைலாக் சொல்லும் போது அவ்வளோ எமோஷனலான ஒரு விஷயங்கள் வந்து கனெக்ட் ஆயிருச்சு. ஏன்னா வந்து அவ்வளோ சீக்கிரம் மக்களுக்கு இவ்வளோ அந்த டைலாக் கேட்டனே வந்து மனசுல உட்காருது அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அது எமோஷனல் எப்படி எடுத்துக்கிட்டீங்க? எப்படி உங்களுக்கு டைரக்டர் ஃபுல்லா அது வந்து ஃபீட் பண்ணிட்டாரு, நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. அது அந்த கேரக்டர் எப்படிலாம் பிஹேவ் பண்ணணும், எப்படி எவ்வளவு ஸ்பீடா பேசும், அது எவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கும், எவ்வளவு மாடு மாதிரி வேலை செய்யும், எவ்வளவு வேலை கொடுத்தாலும் சளைக்காம செய்யற ஒரு கேரக்டர். இப்படி அந்த கேரக்டரை பத்தின எல்லாமே நமக்கு சொல்லி அவர் தான் பண்ணாச்சு. உங்களுடைய இன்ட்ரோ எப்படி கொடுக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா கழுகுமலை, கயத்தாறு, கத்தாளம்பட்டி, சோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி இப்ப தோனிமா அப்படின்னு ஒரு படம் மூலமா ஒவ்வொரு உங்களுடைய பயணம் வந்து போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பயணம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் ஊர் பேரே சொல்லிட்டீங்க, கத்தாளம்பட்டி. அங்கிருந்து அத எதிர்பார்த்தது ஒண்ணு, அதை விட பெருசா நடந்து சரி அதுவும் விட இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எவ்வளோ ஆக்டர்ஸ்க்கு அது கிடைச்சது இல்லை, எனக்கு அது கிடைச்சிருக்கு, பெரிய கிஃப்டா நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஸோ உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் நம்ம சினிமா அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நீங்க உள்ள போகணும் ஒரு ஆசை இருக்கும்ல, அப்போ வந்து எதை பார்த்து பயந்தீங்க? சினிமால ஒரு ஆசை இருந்தாலும் அதை தாண்டி ஒரு பயம் இருக்கும்ல, பயந்தீங்களா? என்னடா பண்ண போறோம், சினிமால ஆசை வேற பட்டுட்டோம், அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா ஆரம்பத்துல? ஆமா பயம் இல்லாம யாருக்கும், எனக்கு இன்னைக்கு வரைக்குமே அந்த பயம் ஒண்ணு இருக்குதாச்சு. புதுசா ஒரு படம் ஆரம்பிக்குதுன்னா ஃபர்ஸ்ட் நாள்ல கொஞ்சம் நர்வஸா தான் இருக்கும், அப்புறம் போதான் அது கொஞ்சம் நல்ல ஒரு புழக்கத்துக்கு வரும். அது மாதிரி பயம் நிச்சயமா இருந்துச்சு. ஏன்னா அது எதை பார்த்துன்னா அப்படி பர்டிகுலர் அதையும் சொல்லிட முடியாது. ஆனா எனக்கு இயல்புல கொஞ்சம் கூச்ச சுபாவம் தான் நான். அப்படியா? ஆமா ரொம்ப கூச்ச சுபாவம் நானு, சைட் டைப் பண்ணாலே. ஆமா அப்படி இருந்து சரி இது ஒரு கேமரான்ற ஒரு கருவிக்குள்ள நம்மளை வந்து ஒரு கேரக்டரா மாத்தி அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் கொஞ்சமா பழக அது ஓரளவுக்கு அந்த பயம் குறைஞ்சிருக்கு. இன்னும் பயம் முற்றிலுமா போயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா அது எதை பார்த்தோ தெரியல, ஆனா கொஞ்சம் பயம் இருக்கதான் செய்யும். இன்னமும் அந்த பயம் இருக்கு. ஆமா இப்போ வேற ஒரு உருவமான பயம். கரெக்டா பண்ணிடணும். இப்ப நம்ம வந்து நம்ம நம்புற இடத்துக்கு வந்துட்டோம், நம்ம நம்பி ஒரு கேரக்டர் கொடுக்குற இடத்துக்கு வந்துட்டோம், அப்போ அதை இன்னும் சரியா பண்ணணும். நம்ம தான் வந்துட்டோமேன்னு ஏதோ ஒன்று ஓப்பி அடிச்சுட்டு போக முடியாது. ஸோ அதுக்குள்ள ஏதோ ஒன்று பண்ணி அதை நிறுத்தணும். சினிமாவில் எந்த துறையா இருந்தாலும் வந்து அதுல என்ட்ரு ஆகிறது பெரிய விஷயம் கிடையாது, கவர்மெண்ட் ஜாப் மாதிரி கிடையாது. அப்படியே சேர்ந்துட்டோம்னா ரிட்டையர்ட் வரைக்கும் எந்த வேலை தான்றது. இது அப்படி இல்லை, இது அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளுமே அந்த கேரக்டருக்கு ஜெனுவனா என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை பண்றதுக்கு மெனக்கிட வேண்டியது. ஸோ கேட்க வேண்டிய கேள்விகள் எல்லாமே ஒரு பவுல்ல வந்து நாங்க எழுதி வச்சிருக்கோம். ஓகே, அந்த கேள்வியை நீங்க படிச்சதுக்கு நீங்க பதில் சொன்னா. ஓகே. பசின்னா என்னன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவீங்க? சொல்றது எப்படி? பசினா தான் வாங்கி தான் கொடுக்கணும், இல்லை நம்ம வந்து சமைச்சு கொடுக்கணும், நம்ம இல்லை நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கணும். இல்ல பசின்னு அப்படி சொல்லுவாங்களே, இப்ப எல்லாரும் அது வார்த்தையால சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அப்படி யாராவது வந்து பசினா என்னப்பா அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு? அது பசிச்சவன் தான் உணர முடியும், சரி தெரியாதவனுக்கு சொல்லி காட்டவே முடியாது. அதனால நபிகள் நாயகம் வந்து ஆண்டுக்கு ஒரு முறை வந்து இந்த நோன்புங்கிறத கடைபிடிக்க சொல்லியிருக்காரு. பசியை உணரணும் எல்லாரும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஆமா ஆமா. ஓகேண்ணே. யாருக்கா உதவி செய்ய ஆசைப்பட்டு உதவி செய்ய முடியாத நாள் இருந்திருக்கான். இது நிறைய தடவை இருந்திருக்கு. இப்ப சமீபத்துல ஏன்னா டிஜிட்டல் ஆனதுக்கு அப்புறம்
யாராவது கேட்கும்போது நம்ம கையில் காசு இருக்காது, எல்லாம் ஜிபேல இருக்கும், ஓகே, அக்கௌண்ட்ல இருக்கும், கையில் இருக்காது. சில நேரத்தில் போய் அது மாதிரி நம்மளே வாங்குறதுக்கே சில நேரத்தில் சிரமப்பட்டிருக்கோம். அந்த மாதிரியான டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரியா உதவி செய்ய முடியாத நிறைய இருக்கு. ஓகே, நீங்க என்னைக்காவது வந்து நமக்கு யாராவது உதவி செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ற யோசிச்ச காலங்கள் இருக்குதா? இந்த உலகமே வந்து ஒரு சார்பு வாழ்க்கையை தான் வாழ முடியும், யாரோ ஒருத்தர் சார்ந்து தான் இன்னொருத்தர் இருக்க முடியும். அதனால இப்பயும் நமக்கு ஒரு நல்ல கேரக்டர் கிடைக்கும்னு நினைக்கிறதே ஒரு உதவி தான். இப்போ வரைக்கும் அது இருக்குதான் செய்யுது, எல்லாருக்குமே இருக்கும். யாரோட உதவியும் இல்லாம யாரும் வாழ முடியாது. அதனால உதவி எப்பயுமே தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஓகேண்ணே, நெக்ஸ்ட். காளி வெங்கட் கண்ணாடியை பார்த்து பேசுவாரா, என்ன பேசுவாரு? கண்ணாடியை பார்த்து பேசுற பழக்கம் இல்லை எனக்கு. இல்லையா? ஓகே. ஆமா, சொல்லுவாங்கல்ல சில நேரத்துல வந்து பொதுவா ஆர்டிஸ்ட் அப்படின்னாலும் கண்ணாடியை பார்த்து நம்ம வந்து பிராக்டிஸ் பண்ண மாட்டேன். அதனாலதான் எனக்கு அது தெரியல. அப்படியா? நம்ம பிராக்டிஸ் பண்ண மாட்டேன் நான். சும்மா கண்ணாடி ஒப்பனையின் போது கண்ணாடியில பாக்குறது, அப்புறம் திரும்ப நம்மளை சரி பண்ணிக்கிறதுக்கு அந்த உடையை சரி பண்றது பாக்குறதோட சரி. கண்ணாடி எதுக்கு பயன்படுத்தணுமோ அதுக்கு முதல்ல கண்ணாடி எப்படி நடிப்பு சொல்லி தரோம். கரெக்ட். அப்ப நடிப்புனா உங்களுக்கு நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களை எங்க இருந்து கத்துக்குவீங்கன்னு? அது வந்து மனிதர்களை வேடிக்கை பார்த்து அதை நம்ம உள்வாங்கி இருந்திருப்போம். அது வந்து ஒரு கதாபாத்திரமா எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு வரும்போது அது வெளிப்பட்டுரும் நம்மளை அறியாமலே. ஓகே. ஸோ அப்படி நடக்கிறதா எனக்கு அந்த நிகழ்வு தான் எனக்குள்ள அப்படி நடக்கிற மாற்றம் தான் நடிப்பா வெளியில தெரியுது. ஓகே. எனக்கு நடிக்கவா தெரியாது. என்ன சொல்றாரு பாருங்க. நீங்க எப்பவும் நன்றி சொல்ல ஆசைப்படக்கூடிய ஒரு நபர். நான் இப்படிதான் சொல்லுவேன், விஜய் பிரபாகரன் சார் சொல்லுவேன். ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு ஒருத்தர் வந்து ஒரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணி விட்டா அவங்க மறக்க முடியாதுல்ல. அது மாதிரி நடிக்கிறதுக்கு நம்ம எப்படிலாம் வந்து ப்ராசஸ் பண்ணணும், நம்மளை ப்ராசஸ் பண்ணிக்கணும், நம்ம எப்படி தயார்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து அவர் தான். ஸோ அதனால அது வந்து எப்பவுமே அவருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பான். இருக்கு. ஆமா, நீங்க உங்களை நடிகரா உணர்ந்த தருணம் இனிமேல் தான் உணரணும். எப்படி சொல்றீங்க? ஆமா, ஏன்னா வந்து ஒரு நடிகரா நம்ம வந்து நம்ம ஆசைப்படுற விஷயங்களை தாண்டி நம்மள இந்த ஊர் உலகம் நம்மள வந்து ஒரு ஆக்டரா வந்து அது பிரபலம். நடிகர் வேற, பிரபலம் வேற. ஓகே. நடிக்க தெரியாத எவ்வளவு பிரபலங்கள் இருக்காங்க, அதுல நானும் ஒருத்தன். வாழ்க்கையில கத்துக்கிட்ட ஒரு பாடம் அது எங்க அப்பா சொல்லி கொடுப்பாரு. ஏன்னா வந்து 2 விதமா சொல்லுவாரு. அதை நம்ம வந்து சிக்கனமா இருக்கணும், கச்சிதனமா இருக்கக்கூடாதுன்ற வித்தியாசத்தை வந்து சொல்லுவார். 2 பழமொழியா சொல்லுவார். இப்பவே மரம் சுட்டு தான்டா கரியாகும், மயிர் சுட்டு கரியாகாதுன்னு பாரு. சரி, அது மரத்தை சுட்டாதான் கரியா வரும், ஓகே, மயிரை சுட்டா கரியா வராதுன்னு பாரு. ஓகே. அதனால ரொம்ப கஞ்சித்தனமா இருக்கக்கூடாதுன்னு பாரு. அதே மாதிரி நம்மகிட்ட தான் காசு இருக்கேன்னு செலவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாதுன்னு பாரு. அப்படின்னா போயிடும் எல்லாமே அப்படின்னு. அப்ப நீங்க உங்களுக்கு வந்து அது வந்து அந்த சிக்கனத்தை மீறுறது, சிக்கனமா இருக்கிறதுக்காக சொல்றது. ஓகே. அதிகமா வருத்தப்பட்ட ஒரு நாள் தானே, அது பல நாள் இருக்கு. வருத்தப்படாம இருக்க முடியாது, ஒரு நாள் அப்படி தனியா சொல்லிருக்க முடியாது, நிறைய நாள் இருந்திருக்கு. வருத்தப்படாம யாரும் இருக்க முடியாது. நமக்கு சிக்கல்கள் வரும்போது வருத்தப்படதானே செய்வோம். அந்த மாதிரி ஒரு நாளா சொல்லிடும், ஒரு நாளுக்குள்ள அந்த வருத்தத்தை சுருக்கிட முடியாது. ஒரு நாள்லாம் சுருக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அப்படி உட்காந்து அதிகமா ஞாபகம் இருக்கா? ஏதாவது ஒரு இந்த காரணத்துக்குனால ஐயோ அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குதா? பொருளாதாரம் தான் அடிக்கடி அந்த மாதிரி பண்ணோம். இப்போ கூட சில நேரத்துல நம்மகிட்ட வருவன் நம்பி செலவு பண்ணிடுவோம்ல, அதுக்கப்புறம் சில நேரத்துல உட்காந்து யோசிப்போம், என்னடா வச்சிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆமா, அதுதான் அப்படி யோசிக்க வைக்கும். எப்பயுமே இந்த பொருளாதாரம் நமக்கு ஒரு அடி கொடுத்துக்கிட்டே. ஆமா, அது எந்த ஸ்டேஜுக்கு போனாலும் கொடுக்கும்ன்றத சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அதிகமா சந்தோஷப்பட்ட ஒரு நாள் இது வந்து எல்லா படமும் நம்ம நடிச்ச படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சுன்னா சந்தோஷம் தான் அது. ஏன்னா நம்ம அதாவது முன்னாடிலாம் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி பண்டிகையை செலிப்ரேட் பண்ணுவோம். எங்களை மாதிரி நடிகர்கள், டெக்னீஷியன், டைரக்டருக்கெல்லாம் வந்து அந்த அவங்க ஒர்க் பண்ண படம் வந்து அன்னைக்கு முதல் நாள் அது ஹிட்டுன்னு கேள்விப்படும் போது இருக்குல்ல, அந்த நாள் தான் சந்தோஷம். அன்னைக்கு தான் வந்து புது ட்ரெஸ் போடுறது, அந்த செலிப்ரேட் பண்ணிக்கிறது எல்லாமே அன்னைக்கு தான் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் இருக்கிற முக்கால்வாசி பேர் அப்படிதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்படி உங்களுக்கு வந்து ஹிட் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா சந்தோஷப்பட்ட படங்கள் இப்ப டக்குன்னு ஞாபகம் வருதுன்னா என்னது? தெகிடி, முண்டாசுப்பட்டி, மாரி, இறுதி சுற்று, சூரரை போற்று, மிருதன், இப்படி ஒரு பெரிய பட்டியல் இருக்கு. அப்படி சொல்லி சமீபத்தில் இருந்த அநீதி. ஓகே. கடைசி ஒன்று
உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச காலகட்டம் எது? ஸ்கூல் டேஸ். ஸ்கூல் டேஸ் என்ன சொல்றீங்க? ஆமாம், இங்கே இருக்கு அப்படின்னா நீங்கள் வாழைப்படம் பார்த்த மாதிரி தான். எங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறது தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வீட்டில் இருந்து தீப்பெட்டி ஓட்ட சொல்லுவாங்க. ஆமாம், அவன் வாழைப்படத்தில் வாழை காய் சமைக்கிற மாதிரி எங்களுக்கு வந்து தீப்பெட்டி ஓட்டுற வேலை இருக்கும் ஊரில். அது 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதுலேருந்தே ஆரம்பிச்சிருவாங்க. அது வந்து நமக்குன்னு ஒரு கட்டுக்கட்டாக இருக்கும். அந்த சிவகாசி பக்கம் பார்த்துருக்கீங்களா? அதை எடுத்து வச்சிருவாங்க. நீங்கள் வந்து ஒட்டி முடிச்சுட்டு தான் சாப்பிட்டு படுக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். ஹோம்ஒர்க் கூட வேலையா இருக்கும். அதான் ஸ்கூல்னா சந்தோஷமா இருக்கும். லீவ் விட்டா பயங்கர எரிச்சலா இருக்கும். எங்கெல்லாம் லீவ் விட்டு தொலைச்சிட்டாங்க. எனக்குலாம் அப்படி இல்லை, எனக்கு ஐயோ லீவ் விடுறாங்களேன்னு இருக்கும். ஓகே, ஏன்னா வேலை புரிஞ்சிருவாங்க வீட்டுல. வாழைப்படத்தை பத்தி சொன்னதால நான் கேட்கிறேன். அந்த மாதிரி டீச்சருடைய அன்புகள் உங்களுக்கு கிடைச்சது? அது இல்லாம எப்படிங்க, அது இல்லாம எப்படி வந்து கடந்து வர முடியும்? 3ஆவது படிக்கும் போதுல இருந்தே இருக்கு நமக்கு. ஆமா, டீச்சர் பேர் ஏதாவது ஞாபகம் இருக்கா? பேர் எனக்கு ஞாபகம் இல்லை அப்போ. ஓகே, ஆமா. ஆனா அந்த உருவம் மட்டும் ஞாபகம் இருக்கு. அவங்க நல்லா அப்ப எண்ணெய் தேய்ச்சி நல்லா வலிச்சு வாரி பின்னல் போட்டு கனகாம்பரமும் மல்லிகைப்பூவும் கலந்து வச்சு அந்த கையில அந்த ரெஜிஸ்டர் புக்கு, அப்புறம் அதுக்கு நடுவில் டிஃபன் பாக்ஸ் லஞ்சுக்கு அப்படி அது கையில் வச்சுட்டு அப்படி நடந்து வருவாங்க. தேவதை சார் அந்த மாதிரி தான் இருக்கும். அவங்க பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவான். அது நமக்கு ஒரு ஏதோ ஒரு வகையில் ஒரு அதுக்காக காலைல ஃபர்ஸ்ட்ல ஸ்கூலுக்கு போயிட்டு நான் அந்த கேட்லாம் திறந்து ஜன்னல்லாம் திறந்து விடுவாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் பாக்குறது. ஓகே, அதெல்லாம் பார்த்து அங்க இருக்கிறதுக்குள்ள எப்படி ஸ்டார் ஆகிறது, படிச்சு நம்ம ஸ்டார் ஆக முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனால முதல்ல போய் கேட்டு திறக்கிறது, அப்புறம் பெருக்கிறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்றது, குப்பை அள்ளி போடுறது, இதெல்லாம் செஞ்சு அப்புறம் இந்த ஸ்கூலுக்கு சாக் பீஸ் ட்ரெஸ் யூனிஃபார்ம் லோடு வரும்ல அதெல்லாம் இறக்க போறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சு ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து ஸ்கூலோட செல்ல. ஆமா, அப்படி அப்புறம் அப்பதான் ஒரு அட்டென்ஷன் வரும் அதுக்காக. ஓகே, சில விஷயங்கள் நம்ம வந்து படங்கள் இப்போ வந்து தோனிமான ஒரு படம் இருக்கு. ஸோ இந்த படத்துல வந்து பார்க்கும்போது நீங்க சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க. அதுல வந்து இந்த நாய்க்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். டைட்டிலே நாய் தானே, தோனிமா. தோனிமா ஃபுல்லா படமே அந்த நாய் இல்ல ஒன் ஆஃப் த கேரக்டர். அது ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்ணுது. அது முக்கியமான ரோல் பண்ணது ஸ்கிரீன் பிளேல. ஏன்னா 2 விதமான ட்ரைலர் வந்து பார்த்தேன். ஒன்று வந்து ஜாலியா வந்து நீங்க பேசுற மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று வந்து அடிச்சு அவங்க ரோஷினி மேம் வந்து அழுகிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து ஆடியன்ஸுக்கு என்ன மாதிரியா ரிசீவ் ஆகும்? ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளஸ் வந்து ஆமா நல்ல என்டர்டைன்மெண்ட்டும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு நல்ல எமோஷனும் இருக்கும் அதுக்குள்ள. ஸோ இந்த தோனிமா படம் மூலமா நீங்க வந்து எல்லாருடைய வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சொல்லலாம், மறுபடியும் எல்லா வீட்டுக்கும் போகணும் அப்படின்னு சொல்லி இதை ஹார்ட் கேட்டுக்கிறேன். நல்ல வேலை எல்லா கடைக்கும் போகணும்னு சொல்லலாம். ஓகே, ஆமா அப்படியே இருக்கு. ஓகேண்ணே, தேங்க்யூ ஸோ மச். நன்றிகள். நன்றி. ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம். இப்போ உங்க OTT Plusல பிளாக் ஷிப்பும் சேர்ந்து வருது. உங்க OTT Plus ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.